வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். நிலவை ஆராய இன்று பிற்பகல் விண்ணில் ஏவப்படுகிறது சந்திரயான் 3 விண்கலம். இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பிரதமரை கட்டித் தழுவி வரவேற்றார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். பிரான்சில் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. உலகின் பழமையான மொழி தமிழ் என பிரான்ஸ் வாழ் இந்தியர்கள் மத்தியில் பெருமிதம். அரசு அலுவலகங்களில் வீண் அலைக்கழிப்புகள் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடரும் கனமழை. சென்னையில் 2வது நாளாக நள்ளிரவில் தொடர்ந்து பெய்யும் மழை. யமுனை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் தத்தளிக்கும் தலைநகர் டெல்லி. வடமாநில வெள்ள பாதிப்புகள் குறித்து அமித்ஷாவிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. கண்டம் விட்டு கண்டம் பாயும் அதிநவீன ஏவுகணை வெற்றிகரமாக சோதனையை நடத்தியது வடகொரியா. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி 2வது நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 162 ரன்கள் முன்னிலை. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது. நிலவின் தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக 615 கோடி ரூபாய் செலவில் இஸ்ரோ தயாரித்துள்ள சந்திரயான் 3 விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் மைய ஏவுதளத்திலிருந்து இன்று பிற்பகல் 2:35 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான 25.5 மணி நேர கவுண்டவுன் நேற்று தொடங்கியது. இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் 1 மாத பயணத்திற்கு பின்பு ஆகஸ்டில் நிலவை சென்றடையும். சந்திரயான் 3 விண்கலம் 3895 கிலோ எடை கொண்டது. சந்திரயான் 2 மூலம் ஏற்கனவே அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வருவதால் இந்த முறை லேண்டர், ரோவர் கலன்கள் மட்டும் நிலவுக்கு அனுப்பப்படுகின்றன. சந்திரயான் திட்டம் வெற்றியடைந்தால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு பிறகு நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 4வது நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கும். பிரான்ஸ் தேசிய தின விழாவில் கலந்து கொள்வதற்காக பாரிஸ் சென்றடைந்த பிரதமர் மோடி இந்திய சமூகத்தினர் மத்தியில் உரையாற்றினார். அப்போது வெளிநாடுகளில் பாரத மாதா வாழ்க என்ற முழக்கத்தை கேட்கும்போதெல்லாம் என் வீட்டிற்கு வந்ததைப் போலவே உணர்கிறேன் என்று கூறி மோடி கூறினார். உலகின் பழமையான மொழி தமிழ் என்றும் பிரான்சில் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரான்சில் UPI பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இந்தியாவும் பிரான்சும் ஒப்புக்கொண்டுள்ளதால் இனிவரும் நாட்களில் பிரான்ஸ் வரும் இந்தியா சுற்றுலா பயணிகள் இந்திய ரூபாயை செலுத்த முடியும் என்று பிரதமர் மோடி கூறினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மக்களுக்கான சேவையை வழங்கும் அரசு அலுவலகங்களில் வீண் அலைக்கழிப்புகள் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மக்களுக்கு சேவைகளை வழங்கும் அரசு அலுவலகங்கள் எல்லாம் மக்கள் எளிதில் அணுகி சேவைகளை பெறக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். தாமதங்களும் வீண் அலைக்கழிப்புகளும் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். மக்களும் அவர்கள் அளிக்கும் மனுக்களுக்கு அலுவலகங்களில் மதிக்கப்பட்டு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டால்தான் அரசு தன் கடமையை, பணியை முறையாக ஆற்றுவதாக கருதப்படும். உணவுப் பொருள் மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் கொண்டுவர ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது டுவிட்டர் பதிவில், விலைவாசி உயர்வு நாடெங்கும் மக்களை அச்சுறுத்துகிறது என்றும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பெட்ரோல் விலையோடு போட்டி போடும் தக்காளி விலை, கேஸ் விலையை நெருங்கும் வரை வேடிக்கை பார்க்காமல் ஒன்றிய அரசு உடனே தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவியை தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு 20 நிமிடங்கள் வரை நீடித்தது. தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா பொறுப்பேற்ற பின்னர் ஆளுநருடன் நடைபெறும் முதல் சந்திப்பு இதுவாகும். அரியலூர் மாவட்டத்தில் சோழர் பாசன திட்டத்தை நிறைவேற்றக் கோரி 5 லட்சம் கையெழுத்து வாங்கும் இயக்கத்தினை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். பொன்னேரியில் தொடங்கப்பட்ட கையெழுத்து இயக்கத்தில் விவசாயிகள் உள்ளிட்ட பலரும் ஆர்வமுடன் கையெழுத்திட்டனர்.
தமிழகத்தில் அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுவது குறித்து வெள்ளை அறிக்கை அளிக்க முதல்வர் ஸ்டாலினிடம் நேரம் கேட்டிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர்கிட்ட நம்ம நேரம் கேட்டிருக்கோம். ஒரு ஆக்கப்பூர்வமான பொறுப்பான எதிர்க்கட்சியாக முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல அவர் கண்ணுக்கு தான் அதை கொடுக்கணும் என்று முதலமைச்சர் நம்ம டைம் கேட்டிருக்கோம் நாளைக்கு வரைக்கும். முதலமைச்சர் அவங்க கொடுக்கல அப்படின்னா நாளான்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கையை மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக வெள்ளை அறிக்கையை மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை தென்னாப்பிரிக்கா வகித்து வருகிறது. தென்னாப்பிரிக்காவின் ஆளுங்கட்சியான ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் கட்சி ஜோகன்ஸ்பர்க்கில் பிரிக்ஸ் அரசியல் கட்சிகளுக்கான உச்சி மாநாட்டை நடத்தவுள்ளது. இதில் பாஜகவின் பிரதிநிதிகளாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ஆந்திராவைச் சேர்ந்த வினுஷா ரெட்டி, சத்யேன் குலாப்கர், புஷ்கர் மிஸ்ரா ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இதையொட்டி அண்ணாமலை உட்பட 4 பேரும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்தனர். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, உச்சி மாநாட்டிற்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றதாகவும் இந்த சந்திப்பு மகிழ்ச்சியானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தென்காசி சட்டப்பேரவை தொகுதியில் பதிவான தபால் வாக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மீண்டும் எண்ணப்பட்டதில் காங்கிரஸ் வேட்பாளர் பழனி நாடார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 மணி நேரம் நடந்த வாக்கு எண்ணிக்கை முடிவில் தபால் வாக்குகளில் அதிகம் பெற்றதால் 368 வாக்குகள் வித்தியாசத்தில் பழனி நாடார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வெளியே காத்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து வெற்றியை கொண்டாடினர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் அமர்வு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின்படி புலன் விசாரணை செய்வது அமலாக்கத்துறையின் கடமை என குறிப்பிட்டு வாதங்களை நிறைவு செய்தார். இதையடுத்து விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மேகலா தரப்பு பதில் வாதங்களுக்காக இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. சென்னை மண்ணடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் கௌசல்யா என்பவர் தனியாக நடந்து சென்றபோது பின்னால் வந்த மர்ம நபர்கள் கௌசல்யா கழுத்திலிருந்த 7 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்றுள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் வாரணாசியைச் சேர்ந்த குமாரை கைது செய்தனர். கௌசல்யா பணியாற்றி வரும் அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் விவில்குமார் சொந்த ஊர் செல்ல பணம் தேவைப்பட்டதால் வழிபறியில் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் உள்ள தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வங்கி மேலாளர் அறையில் இருந்த கணினி, லேப்டாப் மற்றும் முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்ததாக கூறப்படுகிறது. எனினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள், கடன்களுக்கான அசல் ஆவணங்கள் தீயிலிருந்து தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, ராஜகம்பீரம், திருப்பாச்சேத்தி, முத்தனேந்தல் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானி, அந்தியூர், பர்கூர் மலைப்பகுதி சுற்றுவட்டாரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணக்கரம்பை, பள்ளி அக்ரஹாரம், டவுன் கரம்பை, நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்துள்ளது. சென்னை மாநகர் முழுவதும் தொடர்ந்து 2வது நாளாக நள்ளிரவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், நந்தனம், கோட்டூர்புரம், அண்ணாசாலை, எழும்பூர், ஆழ்வார்பேட்டை, மெரினா சாலை, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயல், வானகரம், போரூர், ராமாபுரம், வளசரவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென நள்ளிரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் அரை மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக சாலைகளின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. பாரிஸ் சென்ற பிரதமர் மோடியை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் அவரது மனைவியும் அன்புடன் வரவேற்றனர். எலிசி அரண்மனை வாசலில் காத்திருந்த பிரான்ஸ் அதிபர் பிரதமர் மோடியை கட்டித் தழுவி வரவேற்று அழைத்து சென்றார். பிரதமர் மோடிக்கு அரண்மனையில் இரவு விருந்து அளித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கௌரவித்தார்.
பாரிஸ் சென்ற பிரதமர் மோடியை பிரான்ஸ் பிரதமர் எலிசபெத் போரன் அன்புடன் வரவேற்றார். காரிலிருந்து இறங்கிய பிரதமர் மோடியை கைகுலுக்கி அழைத்து சென்ற பிரான்ஸ் பிரதமர் எலிசபெத் போர்ன் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரான்ஸ் மற்றும் இந்தியா இடையேயான இருதரப்பு உறவு மற்றும் பல்வேறு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் இரு நாட்டு உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பாரிஸ் நகரில் ஆயிரக்கணக்கான பிரான்ஸ் வாழ் இந்தியர்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றினார். முன்னதாக அந்த அரங்கில் இந்திய ராணுவத்தினரின் பேண்ட் இசை நிகழ்ச்சியும் கலாச்சார நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின விழாவில் பங்கேற்க இந்திய முப்படை ராணுவ வீரர்கள் பாரிஸ் சென்றுள்ளனர். அவர்களை பிரான்ஸ் வாழ் இந்தியர்கள் கைதட்டி வரவேற்று தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். பாரிஸ் சென்ற பிரதமர் மோடி பிரான்ஸ் செனட் சபையின் தலைவர் ஜெரால்டு லார்ச்சரை சந்தித்தார். அவர் பிரதமர் மோடியை வரவேற்று பிரான்ஸ் செனட் சபை உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தினார். பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் மோடி டெல்லியில் நிலவும் வெள்ள பாதிப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார். டெல்லியில் பல்வேறு இடங்களில் சூழ்ந்துள்ள நீரின் அளவு அடுத்த 24 மணி நேரத்தில் குறையும் என்றும், டெல்லி துணைநிலை ஆளுநருடன் இணைந்து சூழலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பிரதமரிடம் அமித்ஷா கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள போதிய எண்ணிக்கையிலான தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடியிடம் அமித்ஷா தெரிவித்தார். டெல்லியில் கனமழை காரணமாக யமுனை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் நகரின் பல பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பல இடங்களில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மழை வெள்ளத்தில் சிக்கியவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. வெள்ள பாதிப்பு தொடர்பான காட்சிகள் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கானோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவும் வகையில் சண்டிகரில் உணவுப் பொட்டலங்கள், தேவையான பொருட்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்பணியில் தன்னார்வ அமைப்பினரும் பெண்களும் ஈடுபட்டுள்ளனர். 40,000 பேருக்கு தேவையான உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் வாசங் 18 என்ற அதிநவீன ஏவுகணையை ஏவி வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. இது தொடர்பான வீடியோவை அந்நாட்டு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. அதில் ஏவுகணை சீறி பாயும் காட்சியும், அதை கண்டு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மற்றும் ராணுவ அதிகாரிகள் கைதட்டி மகிழும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் 2வது நாளில் இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் 3 பேர் தங்கம் வென்று அசத்தியுள்ளனர். முதல் நாளன்று ஆண்களுக்கான 10,000 மீட்டர் நடைப்பந்தயத்தில் இந்திய வீரர் அபிஷேக் பால் வெண்கலப் பதக்கம் வென்றார். 2வது நாளன்று 100 மீட்டர் தடை தாண்டுதல் ஓட்டத்தில் ஜோதி எரார்ஜி, 1500 மீட்டர் ஓட்டத்தில் அஜய்குமார் சரோஜ் மற்றும் மும்முறை தாண்டுதலில் அப்துல்லா அபுபக்கர் ஆகியோர் தங்கம் வென்றுள்ளனர். மேலும் ஆடவர் டெக்கத்லான் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் மற்றும் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் ஐஸ்வர்யா மிஸ்ரா ஆகியோர் வெண்கலம் வென்றுள்ளனர். தற்போது வரை இந்தியா 3 தங்கம் மற்றும் 2 வெண்கலம் என 6 பதக்கங்கள் வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. 15 பதக்கங்களுடன் ஜப்பான் முதலிடத்திலும் 7 பதக்கங்களுடன் சீனா 2வது இடத்திலும் உள்ளன. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 162 ரன்கள் முன்னிலையுடன் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. டொமினிகாவில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 150 ரன்கள் எடுத்தது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 80 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இந்திய அணி 2ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. சிறப்பாக விளையாடிய அறிமுக வீரர் யஷ்வி ஜெய்ஸ்வால், கேப்டன் ரோஹித் சர்மா இருவரும் சதம் விளாசினர். பின்பு ரோஹித் சர்மா 103 ரன்களுக்கும் சுப்மன் கில் 6 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 312 ரன்கள் எடுத்துள்ளது. ஜெய்ஸ்வால் 143 ரன்களுடனும் கோலி 36 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலவை ஆராய இன்று பிற்பகல் விண்ணில் ஏவப்படுகிறது சந்திரயான் 3 விண்கலம். இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பிரதமரை கட்டித் தழுவி வரவேற்றார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். பிரான்சில் திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. உலகின் பழமையான மொழி தமிழ் என பிரான்ஸ் வாழ் இந்தியர்கள் மத்தியில் பெருமிதம். அரசு அலுவலகங்களில் வீண் அலைக்கழிப்புகள் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல்.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடரும் கனமழை. சென்னையில் 2வது நாளாக நள்ளிரவில் தொடர்ந்து பெய்யும் மழை. யமுனை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் தத்தளிக்கும் தலைநகர் டெல்லி. வடமாநில வெள்ள பாதிப்புகள் குறித்து அமித்ஷாவிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. கண்டம் விட்டு கண்டம் பாயும் அதிநவீன ஏவுகணை வெற்றிகரமாக சோதனையை நடத்தியது வடகொரியா. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி 2வது நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 162 ரன்கள் முன்னிலை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.